சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. இன்னைக்கு நம்மளை பார்க்கறதுக்கு முருகன்கிறவர் வந்திருக்காரு. 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. 1 வருஷமா அவரும் அவர் மனைவியும் ஒன்றா இல்லை, பிரிஞ்சிருக்காங்க. 2 குழந்தைகள் இருக்கு. அந்த மனைவி அவங்க பேர் விக்டோரியா. அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. எங்களை சேர்த்து வைங்க, எனக்கு என் மனைவியோட வாழணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. எனக்கு என் பிள்ளைங்க வேணும், எங்களை சேர்த்து வைங்க, எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை சொல்கிறாரு. பேசி பார்க்கலாம். உங்கள் பேர்? முருகன் மேடம். முருகன். எங்கேருந்து வரீங்க முருகன்? கிரீன்வேஸ் ரோடு மேடம், ஆரேபுரம். ஆரைப்புறத்தில். சத்யா நகர் ஏரியாவில். சரி, என்ன வேலை பண்ணுறீங்க? ஆட்டோ ஓடுறேன் மேடம். இதுக்காக எங்களை பார்க்க வந்திருக்கீங்க? ஒய்ஃபுக்கு எனக்கு ப்ராப்ளம் மேடம். அவங்க டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. ம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் இருந்தாலும் அவங்க மீறி ஒரு சின்ன தப்பு பண்ணுறாங்க. ம். அதை நான் தெரிஞ்சிட்டதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, டைவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. எனக்கு 2 குழந்தை இருக்குது. எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 2003 ஆச்சு மேடம். சரி, இப்போ இந்த ப்ராப்ளம் எவ்வளோ நாளாக இருக்கு? ப்ராப்ளம் 4ஆம் மாதம் எங்களுக்குள்ளே போன வருஷம் சண்டை வந்தது மேடம். அது என்னென்னா, தேவையில்லாத எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு போனாலும் எதனா ஒரு ஆம்பளையை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்காங்க. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி பேசாதம்மா, நானும் ஆம்பளை தான், அவங்களோட வளரணும்னு எனக்கு எண்ணங்கள் எல்லாமே இருக்குது, இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க அதாவது என்னை வீக் பண்ணுறதுலே தான் இருக்காங்க. என்னை கொஞ்சம் நம்ம புருஷனை நம்ம தான் தூக்கி விடணுன்ற எண்ணம் கிடையாது, மட்டப்பட்டினே தான் இருக்காங்க. அப்போ என் ஒய்ஃப் கிட்ட பேச நிறுத்திட்டேன். நீ பண்ணுறதுலாம் சரியில்லைம்மா, நீ எப்போ பார்த்தாலும் இது மாதிரி தான் பேசுகிற, பேச்சை நிப்பாட்டிக்க. எனக்கு கோவம் வந்துச்சு. எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தப்பு பண்ணுறாங்களே அப்படி. வீட்டில் விட்டுட்டு வெளியில் வந்தேன். ஃப்ரெண்டு கூட என்ன பண்ணேன், பார்த்த உடனே அந்த கோவத்தில் தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். சரி, இவங்ககிட்ட நம்ம எதுவுமே பேசக்கூடாது, போயிட்டு பட்டுலன்னா போயிட்டு கம்முன்னு உட்காந்தேன். கதை தட்டிமா அப்படின்னு தட்டினா திறந்தாங்க. டைமை பார்த்தாங்க. டைம்னா அப்படின்னாங்க. பண்ணி நான் 11 இப்போ நான் வரேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா வந்தேன், நீ கம்முன்னு படு அப்படின்னு. நான் தோசை ஊற்றுவா, அந்த கேட்குற வார்த்தை கூட நான் தோசை ஊற்றுவா அப்படின்னாங்க. ஒரு சாஃப்டாக எதுவும் கேட்கல, நீ தோசையும் ஊற்றவனா எதுவும் ஊற்றவனா படு. பாரு, உனக்கு எப்போ ஊற்றாலும் சந்தேக புத்தி ஆகுது, இந்த மாதிரி தேவையில்லாத பண்ணாத, உனக்கு அவ்வளோதான் உனக்கு அப்படின்னாங்க. தோசை ஊத்தவா கேட்டா நீங்க வேண்டாம் சொன்னீங்க. அன்னைக்கு சந்தேக புத்தியை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லையே, எதுக்கு சந்தேக புத்தியை பத்தி அந்த பேசுறாங்க? இன்னொரு பையனை பத்தி ஆட்டோ வச்சிருக்கான் அப்படின்னாங்க. ஆட்டோ அவன் பாரு எப்படி வச்சிருக்காங்க, அவங்க பேசுறாங்க, அவன் பாரு எப்படி வச்சிருக்கான் அப்படின்னு. இல்ல, நைட்டு கதவை திறந்தீங்க, நான் பேசவே இல்லை. அப்புறம் எதுக்கு சந்தேக புத்தியை பத்தி பேசுறாங்க? அதுதான் மேடம், அவங்க அதை ஆரம்பிக்கிறாங்க. நான் கேட்டேன், ஏன் உனக்கு எப்போ பார்த்தாலும் மற்ற ஆம்பளைங்களை பற்றி தான் பேசுவியா, பேச்சு நிப்பாட்டவே மாட்டியா, உனக்கு நல்லபடியாக தானே சொல்கிறேன், குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். 1-3 வாட்டி சொல்லிட்டேன். இவங்க மற்றவங்களை பத்தி பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை மேடம், இப்போ என்னன்னா ஒய்ஃப் ரீசனாக வேற ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது நான் ஃபஸ்ட் டைம் கண்ணில் பார்க்கல, உண்மையாலுமே பார்த்தேன்னு சொல்ல போகிறேன். என்னென்னா
காலையில் ஏதோ ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நான் காலையில் உட்காந்துருக்கேன். எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாங்க. ஒய்ஃப் வீடுலாம் எடுத்து வச்சிட்டாங்க. இந்த வீடு காலி பண்ணி பிரச்சனை அதெல்லாம் ஆயிடுச்சு. வச்சுட்டு சாப்பாடை வச்சுட்டு கொடுத்துட்டு புது புடவை கட்டின்னு நகையெல்லாம் மாட்டின்னு போனாங்க. போனவங்க என்ன பண்ணாங்க, வேலைக்கு போகல. எனக்கும் தெரியாது. என்ன வேலை செய்கிறாங்க? ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் பண்ணுறாங்க. அவங்க மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க. அந்த பையன் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு நின்றுட்டுருக்கான். ஆனால் ஃபோனில் கான்டாக்ட் இருந்தது. இவங்களுக்குள்ளே ஃபோனில் பேசுறது மாதிரிலாம். ஒரு வாட்டி இது தெரிஞ்சு நான் ஃபோனையே உடச்சி வேற போட்டிருக்கேன். அப்பயும் என்ன சொன்னாங்க, அழுகுறாங்க. என் சின்ன பையன் 15 வயசு பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பக்கத்து வீட்டில் போய் சொல்கிறேன், இந்த மாதிரிக்கா இந்த மாதிரி ஃபோன் பேசுது. கேட்டால் இந்த மாதிரி சின்ன பையன் சொல்லுது. ரீசனாக எப்படின்னு பண்ணாங்கன்னா, நான் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். என் ஒய்ஃப் என்னம்மா அப்படின்னேன். ஃபோன் பேசினே இருந்தாங்க. என்னை பார்த்தோன்னா ஃபோனை கட் பண்ணாங்க. ஏம்மா ஃபோனை கட் பண்ணேன்னு. இல்லை நீ சந்தேகம் பிடிப்பேன்ட்டாங்களே, அந்த ஃபோனை வாங்கி நீ ஏதோ தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி ரீடியில் வச்சேன். நான் எப்படி கூப்பிடுவேனோ அதே மாதிரி என்ன விட்டேன் சொல்லிவிட்டேன்னு கொஞ்சம் நான் என்ன சொன்னேன், இது யார் ரீ அப்படின்னு கேட்டு உடனே ஃபோனை அவனை அசிங்கமாக திட்டிட்டு ஃபோனை வச்சிட்டேன். நான் யார் ரீன்னு கேட்டேன். பா உனக்கு எப்போ பார்த்தாலும் சந்தேக புத்தி, நீ தேவையில்லாத பண்ணுற. அவன் சின்ன பையன் வந்து உன்னை கொஞ்சிறான். நான் ஃபோனில் வந்து விட்டேன்னு சொல்லுவானா. நீ என்ன மரியாதை பண்ணி அவங்ககிட்ட பழகுற சின்ன பையன்கிட்ட அப்படின்னு சொல்லி இதை பக்கத்து வீட்டில் போய் சொல்கிறான். அதாவது அவங்க எதுக்கெத்தாலும் வருவாங்க, பஞ்சாயத்து பண்ண பேசுவாங்க நல்லபடியாக. அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரிண்ணா இல்லை முருகா அது நல்ல பொண்ணு. ஏன்னா எனக்கும் தெரியும் நான் நல்ல பொண்ணு. இந்த காலத்தில் அவன் ஃபோன் வச்சிருந்தாலே ஃபோன் நம்பர் வாங்கி எப்படியாவது பேசி அழகாக இருக்கிற பொண்ணுங்கனாலே எதனா ஒன்று பண்ணுறானுங்க. அதனால தான் நான் பயமாக இருக்குது. மற்றபடிலாம் இவ்வளோ நான் எதுவுமே குறை சொல்லலைன்னு நானும் சொல்லிட்டேன். அதே பையன் தான் இன்றைக்கும் வச்சுன்னு சுற்றின்னு இருக்கான் கூட. சரி, நீங்கள் சொன்னீங்கல்ல அன்றைக்கி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வெளியே போனாங்கன்னு. எங்கே போனாங்க? அதான் மேடம், அன்றைக்கி என்னென்னா இவங்க போயிருக்காங்க. எனக்கு தெரியாது. நான் தச்சல எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் போகிறாங்க காலையில். நான் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு அந்த சைடாக போகிறேன். அவங்க வேலை செய்கிற இடத்துலேருந்து வாட்ச்மேன் செக்யூரிட்டி வந்து அவர் 7 மணிக்கு மேலே அவர் ஆட்டோ விட்டுருவார். அதனால் பழக்கம். அவர் ஒரு காரை ரிவர்ஸ் பண்ணிருந்தார். நான் இப்படி போய் நிறுத்தினேன். பிரேக் வச்சு அவர்கிட்ட விளாட்னேன். அவரை கேட்டேன், அவர் வாங்க தலைவா அப்படின்னாரு. நான் சொன்னேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக பேசிட்டே இருந்தோம். சரிங்க நான் இந்த சைடு வந்தேன்னு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா சவாரி போயிட்டு வந்து தச்செல்லாம் வந்து நிற்கிறேன். நீங்கள் எதுனா சொல்ல போய் உடனே என்னை சந்தேகம் பிடிச்சி பின்னாடி வந்து பார்க்க தான் வந்தேன் புதுசாக அப்படின்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஒய்ஃப் இன்னைக்கு வேலைக்கே வரலையாங்க. ஒன்றுமே சொல்ல. வாட்ச்மேன் சொன்னோன்னே ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் மாமியார்கிட்ட போனேன். கூப்பிட்டேன் அவங்க, எங்கம்மா போய்க்குது விக்டோரியா அப்படின்னு. வேலைக்கு போய்க்குதுப்பா அப்படின்னாங்க. இல்லைம்மா வேலைக்கு போகல இந்த மாதிரி. அவங்க அசால்ட்டாக இருந்தாங்க, வேலைக்கு போகல. சரி நான் சொன்னேன், விடுங்கம்மா ஏறுமே வந்து வீடு எடுத்து வச்சுட்டு நானே எங்கள் அம்மா சூனிய வச்சிட்டேன்னு சொல்லிட்டு போனது. அது விஷயம் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி அந்த மாதிரி வந்து எங்கன்னா சூனிய விஷயமா லேடிஸ் கிட்ட இப்போ எடுக்க போயிருப்பாங்க, அதனால் சாமிக்குமே பார்க்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. நானே தான் சொல்லிட்டு வரேன். அதாவது சதைகள்லாம் புரியல. அவங்கக்கிட்ட நானே சொல்லிட்டு நானே இப்படி வரேன். என் ஒய்ஃப் முகத்தில் சந்தோஷம் சிரிப்போடு வந்தாங்க. ஒய்ஃப் வந்தோன்னா கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா வேலைக்கு போகல, எங்கே போயிட்டு வர, பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணுறேன். எனக்கு டவுட் வந்துச்சு. சரி கேட்டுடலாம், மனசில் எதுக்கு வச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நான் பார்த்துட்டியா? அதாவது நான் பார்க்கவே இல்லை எதுவுமே. அவங்களா பயத்தில் நான் பார்த்துட்டியா? சித்தி பையன் 8 வருஷமாக நான் உங்கள் வீட்டில் தான் இருக்கேன். அப்படி எந்த சித்தியும் எந்த சொந்தம் பந்தம் வந்தது கிடையாது. எல்லாம் ஊரில் தான் இருக்காங்க. ஆனால் புதுசாக எங்கேருந்து ஒரு சித்தி பையன் முளைச்சான். அவங்க அம்மா அதுக்கே என்ன சொன்னாங்க, என்ன நீ சந்தேகம் புரியுது. அவங்களும் இதே டாபிக் தான். சரி, 2 விஷயம். ஒன்று வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணுறாங்க. அவங்கள மாதிரி இருங்க, இவங்கள மாதிரி இருங்க சொல்கிறது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இன்னொன்று இந்த பையனோட ஒரு விஷயம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. இதில் எது உங்களுக்கு பிரச்சனை? இப்போ வந்து என் ஒய்ஃப் என்ன வேணாலும் பேசிட்டோம் மேடம், அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. பேசுறது அது குடும்பத்தில் சகஜம். அதெல்லாம் இப்போ இது வந்து ஏன்றேன் இந்த பையனை கூப்பிட்டு சுற்றுற விஷயம் இன்னும் அப்படிதான் இருக்காங்களா? ஆமாம், இன்னைக்கு வரைக்கும். உங்கள் பசங்க யாரோட இருக்காங்க? அவங்களோட தான் இருக்காங்க. எவ்வளோ வயசாச்சு பசங்க? பெரிய பொண்ணுக்கு 8 வயசு மேலே இருக்குங்க. சின்ன பொண்ணு தான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்குது. சின்ன பொண்ணு வந்து 1st ஸ்டாண்டர்ட் படிக்குது. 5 வயசு இருக்கும். ரெண்டு பொம்பளை பசங்க. அதாவது இவங்க சுற்றுறது என்னென்னா, இவங்க நல்லபடியாக சுற்றினா கூட சரி, ஊர் என்ன சொல்லுவாங்கன்னா பார்க்குறவங்க எல்லாருமே தப்பாக சொல்லுவாங்க. உங்கள் ஒய்ஃப் வராங்க, இப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் பேசி பார்க்குறேன். விக்டோரியா சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை கொண்டு வந்திருக்காரு அவரு? அதை விடுங்க. அவர் வந்து உங்களோட வாழணும் சொல்கிறாரு. எனக்கு வேண்டாங்க மேடம். ஏம்மா? இவரால் நான் பட்ட கொடுமையெல்லாம் போதும். என்னாச்சு? பண்ணாத கொடுமை இல்லை, அவ்வளோலாம் கொடுமைப்படுத்தினாரு. இவர் கூட வாழ்ந்தது போதும்னு சொல்லிட்டு தான் போய் நிறைய பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்டுக்கு போய் இப்போ எல்லா பிரச்சனையும் முடியிற நேரத்துக்கு இங்கே வந்திருக்காரு. வெள்ளிக்கிழமை எங்களுக்கு பிரச்சனையே முடியுது. ஆனால் இப்போ அவர் கொண்டு வந்திருக்காரு. பிரச்சனை முடியாது, அவர் வேணும்னு சொல்றாரு. அதாவது எங்களுக்கு டைவர்ஸ் உறுதியாகுது. அப்படியா? ஆமா. சரிம்மா, என்ன பிரச்சனை அப்படி உங்களுக்குள்ள? இவர் வந்து சைக்கோங்க மேடம். இவரு
பேசி பேசியே நைட் எல்லாம் தூங்க விட மாட்டாருங்க மேடம். பண்ற டார்ச்சரும் இவர் பேசுறதும் அடுத்தவங்க கதையை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது மேடம். எப்பயுமே சொல்றேன்னு வீட்டுக்கு சம்பாரிச்சுட்டு வர ஆம்பளை வீட்டுக்கு வந்தோமா பாண்டிகிட்ட வந்து பேசணுமா சந்தோஷமா இருந்தோமா சாப்பிட்டோமா அப்படிலாம் இருக்க மாட்டாரு மேடம். அவன் இன்னொரு பாண்டியை வச்சிட்டு இருக்கான், இவன் இன்னொரு பாண்டியை வச்சிட்டு இருக்கான். அதனாலதான் அவன் பாண்டியெல்லாம் வந்து கொடுமைப்படுத்த மாட்டான், அவன் பாண்டியை தூங்க விட்டுறான், நான் எவனையும் வச்சுக்கிறதுனாலதான் உன்னை சித்திரவதை பண்றேன் அப்படிலாம் பேசுவாரு. காலைல 8 மணிக்கு போவாருங்க மேடம். நைட்ல வந்து 12 மணி 1 மணிக்கு தான் வருவாரு. வந்தா கூட தூங்க மாட்டாரு. சாப்பிட்டு வந்தோடனே இவருக்கு டிஃபன் எடுத்து வச்சுட்டு இவருக்கு பாலை சூடு பண்ணி ஆர்லிஸ் கலந்து கொடுத்து வச்சுட்டு அது குடிச்சா கூட இவர் தூங்க மாட்டாரு. பேசி 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 அவங்க அம்மா கதை அவங்க கதை பக்கத்துல ஆட்டோ ஓட்டுறாங்க கதை அந்த கதை இந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணும். அதை கேட்கலாம் வேற உதைப்பாரு. அதெல்லாம் சொல்லி என்ன கொடுமைப்படுத்துவாரு. அவங்க அம்மா இப்படி சொன்னாங்க, அவங்க அப்பா கண்ணு வச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு, எங்க அப்பாவுக்கு எதனா ஆச்சு உங்க குடும்பத்தை எல்லாரு காலத்தையும் பிளேடு போட்டு அறுத்துருவேன் சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் எப்படி மேடம் எத்தனை வருஷம் அவரோட குடும்பம் நடத்துறீங்க? 9 வருஷம் 10 வருஷம் ஆகி போச்சு. 1 வருஷமா பிரிஞ்சிருக்கோம். 9 வருஷம் இந்த 9 வருஷம் ஒன்னா இருந்தீங்களா? அப்ப இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் மேடம். இவரு எதனா ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நான் வீட்டுல சொல்ல மாட்டேன். சரி, நான் என்ன கேக்குறேன் விக்டோரியா, 9 வருஷம் அவரோட இருந்திருக்கீங்கல்ல, அப்போ எல்லாம் நீங்க பிரிஞ்சு போகணும்னு நினைக்கல. இப்போ இந்த 10வது வருஷம் ஏன் பிரிஞ்சு போகணும்னு நினைச்சீங்க? இவரு டார்ச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்களா, இவரு பேச்சு ஜாஸ்தி ஆயிடுச்சு. டார்ச்சர் அதாவது ஓரளவுக்கு குடிச்சிட்டு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வருவாரு படுத்துருவாருங்க மேடம். ஆட்டோ ஓட்டுறது முன்னாடி சொல்றேன் நானு. இப்போ ஆட்டோ ஓட்ட லைன்ல போனதுல இருந்து பைத்தியக்காரன் மாதிரியே பண்ண ஆரம்பிச்சுட்டு ரொம்ப டார்ச்சர் 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 ஜாஸ்தி. அவன் சொல்றான், இவன் சொல்றான், எங்க அம்மா சொல்றான், என் தங்கச்சி சொல்றான். என்ன மாதிரி டார்ச்சர்? டார்ச்சர்னா உடல், அதாவது என்னை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க மேடம். எனக்கு வந்து முடியலன்னு சொன்னா வேற என்கிட்ட போயிட்டியா அப்படின்னு கேட்பாரு ஒரே வார்த்தையா. இன்னைக்கு என்னால வர முடியல, எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னா வேற சொல்றேன் மேடம். இது வரைக்கும் என் ஒய்ஃப் இந்த முருகர் மேல சத்தியமா சொல்றேன், நான் போட்டுக்கிற மாலை மேல இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வார்த்தையை நான் வச்சது கூட கிடையாது. இப்ப எல்லாரும் என்னத்தமா சொன்னாங்களாம், இவருக்கு திரும்ப மாலை போட்டுருக்காங்க மேடம். அங்க இருக்கவங்க சொன்னாங்களாம், நான் குடிக்காம தனியா இருந்தா கூட நீ குடிச்சிட்டு தான் இருக்கேன்னு எல்லாம் என்ன சொல்லிட்டே இருக்காங்க, அதனால மாலை போட்டா நம்புவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு தடவை வந்து சொன்னாரு. இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா. சரி, நீ சுத்திரி அவன் யார் ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை கூப்பிட்டு சொல்லு. யார் சுத்த? ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனை இன்னைக்கு அவன் கூட நீ போறதுக்காக தானே என்ன கூப்பிட்டு இந்த அளவுக்கு பிரிஞ்சது காரணமே அதான் சொல்லி ஃபர்ஸ்ட் அது சொல்லு. இவரு சொல்றாரு சுத்துறேன்னு. நான் 2 புள்ள வச்சிருக்கேன், என்ன சுத்தி நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் கேக்குறேங்க மேடம், அவன் சின்ன பையன் வயசுல என்னை விட 3 வயசு சின்னவன், என்ன கல்யாணம் பண்ணிக்க போறானா? எதுக்கு சுத்தணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? 2 பொண்ணை வச்சு நான் 3 இடத்துல வேலை செய்யறேன். என்ன இன்னைக்கு கூட வந்து நீங்க கூட்டு போய் நீங்க யாருன்னா ஆள் விட்டு கூப்பிடுங்க, நான் போய் எல்லா இடத்தையும் நான் வேலை செய்யற இடத்துல காட்டுறேன். இவன் ரொம்ப பிரச்சனை மேடம். வீட்டாண்ட வந்து எப்ப பாரு குடிக்க வச்சு உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கூட நீங்க ஆள் அனுப்புங்க. நீங்க என்ன கேட்க வேண்டாம். என்ன வந்து நான் போய் குடிச்சிட்டு வருவானுங்க, குடிக்காத எவனும் வர மாட்டானுங்க. நான் சொல்றது சந்தேகமா இருந்தா கூட நீங்க தெரியல என்ன கேட்க வேண்டாம். நான் இந்த வீட்டுல போய் பண்ணுங்க, இந்த வீட்டுல போய் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். இவரு நீங்களே வந்து தனிப்பட்ட முறையில கேளுங்க. ஆளை கூட்டு வந்து பிரச்சனை பண்ணுவாரு. வேலை மேல போய் என்ன போய் தப்பு தப்பா சொல்றது வேலை மேல. எனக்கு இவன் நான் சம்பாதிச்சு கொட்டுறேன், இவன் வந்து வேலைக்கு போறான், நான் வந்து குடிச்சிட்டு வந்து கதவை திறந்தா ஏன்டா இன்னத்துக்கு வந்து கதை தட்டுற திறக்கிறேன்னு சொல்லி இப்ப நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு 1க்கு 2 அந்த வாட்ச்மேன் சொல்லி அசிங்கப்படுத்துறது. நான் வேலை செய்யற இடத்துல 9 வருஷம் கொடுத்தனம் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு சகிச்சிருக்கீங்க. நீங்க சொல்றத பார்த்தா ஏன் இந்த 10வது வருஷம் மட்டும் பிரிஞ்சு போறதுக்கு முடிவு பண்ணீங்க? அவன் என்ன தெரியுமா சொல்றான், நீ நரம்பெல்லாம் அருந்து செத்து போகணும்னு சொல்றான், நீ இப்படிதான் ஜெயில் கைதி மாதிரி நீ வாழணும்னு சொல்றான். தலையிலே தட்டுவான் குழந்தைய, வர இப்படி சைக்கிள்ல போய் தலையிலே தட்டுவான் மேடம். அந்த பெரிய பொண்ணுக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு? இவங்க கிட்ட இருந்து பயந்து தான் அதுக்கு ஃபிக்ஸ் வந்து ஆரம்பிச்சது. பெரிய பொண்ணை கூப்பிட்டு கேளுங்க, முன்னையாவது மேடம் 1 செகண்ட் இப்படி நிக்கும், இப்ப 5 நிமிஷம் அப்படியே நிக்குதுங்க மேடம். அப்படியே நிக்குது. பிரிஞ்சு போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா மேடம்? 2 அம்மாவுக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு வீடு. என் வீட்டுலதான் இவங்க 2 பேர் இருந்தாங்க, சின்ன ரூம்ல இருந்தாங்க. வந்து பார்த்தாங்க. அந்த வீட்டுல இருந்துட்டு நான் வந்து என் குழந்தை இருக்கு எனக்கு, நான் அந்த வீட்டுக்கு வரேன், நீங்க காலி பண்ணி லீஸுக்கு போங்க, நான் கூட பணம் தரேன்னு சொன்னதுக்கு இவர் என்ன சொன்னாரு, வீடை விற்கணும், வித்துட்டு எனக்கு கார் வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னாரு. அது வீடு வித்துட்டு எங்க அம்மா எங்க போவாங்க, நான் எங்க போறது? நானு நான் சத்தியம் பண்றேன். சொன்னதுக்காக தான் கல்யாணம் ஆகி 15 நாள் தான் மேடம் ஒரு ரூம்ல வச்சாங்க. ஒரு வீட்டுல தனியா எங்க மாமியார் காசுல தான் வீடு எடுத்து வச்சாங்க மேடம், தனியா வச்சாங்க. 16ஆம் நாளே இவங்க குடுத்துனங்கிற வீடை காலி பண்ணி சொந்த வீட்டுல இடம் கட்டணும்னு சொல்லிட்டு வந்து பூந்துனாங்க. வாடகை இருக்கிற சின்ன ரூம் தான், 10 12 இருக்கும். அதுலயே அவங்க சாமான் எல்லாத்தையும் போட்டு 5 மாசம் 4 பேரும் லைனா தான் படுக்க வச்சாங்க எங்க மாமியார். கல்யாணம் ஆகி 16ஆம் நாள்ல இருந்து 5 மாசம் வரைக்கும் ஒன்னாதான் படுக்க வச்சாங்க. இதுக்கு ஹவுஸ் ஓனர் வரைக்கும் நான் அட்ரஸ் தரேன், நான் இட்னு போறேன். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? உங்க பொண்டாட்டி மேல பழிய போட எல்லா பழியும் வாங்கிக்கணும். நான் இப்படி அழுதுங்கன்னு எல்லார்கிட்டயும் நான் அசிங்கப்படுத்துவேன். எல்லாம் அவங்களோட சேர்ந்து வாழறதுக்காக பேசுற மாதிரி தெரியலையே. சரி மேடம், இப்போ எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் மேடம். சரி, நான் காலில் ஊறேன், நான் தான் தப்பு செஞ்சேன்னு கூட வச்சுப்போம். நானே செஞ்சிட்டேன் மேடம். அவங்க நல்லவங்க தான் மேடம், வாழ வருவாங்களா? நல்ல ஆம்பளை பாண்டி பேர்ல ஊரு ஃபுல்லா குறை சொல்ல முடியுங்களா? எந்த ஆம்பளையாவது ஒரு 10 பேர்ட்ட சொல்லலாம், ஒரு 50 பேர்ட்ட சொல்லலாம். நான் ஊரு ஃபுல்லா ஒரு குழந்தை ஆட்டோல சவாரி போற குழந்தை கூட நான் சொல்லுவாங்க மேடம். என்ன சொன்னாரு?
என் பாயிண்ட் இந்த மாதிரி வந்துட்டா சண்டை போட்டேன், அவ இது மாதிரி மேயிறான், நான் இப்படி மேயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நல்ல ஆம்பளை புருஷன் குடும்பம் பண்றவன் நான் 10 பேரை உன் வீட்டுக்கு அனுப்புவேன், ஆட்டோக்காரன போனை வாங்கி பாருங்க மேடம். மேடம் பாருங்க. இப்போ போனை வாங்கி பாருங்க மேடம். பாருங்க. அவ போன் லிஸ்ட் எடுங்க. list அதே எடுங்க. பையன்கிட்ட ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பேசுறானு இவ பேச விட்டு வேடி பாக்குறான். ஒருத்தன் நான் கூட தான் ஊரை வந்து சும்மா சுத்துறது, பண்றேன், 2 நான் குழந்தைய தான் பெற்று வச்சுட்டு அத்தவங்க கூட ஊரை சுத்துறது, எப்ப பார்த்தாலும் போன் பேசுறது, இதெல்லாம் நல்லதா மேடம்? கோர்ட்ல கவுன்சிலிங் வச்சது 3 புடவை தான் மேடம் கட்டணும். கிழிஞ்ச புடவை 3 புடவை தான் மாத்தி கட்டணும். கொஞ்சம் கூட பளிச்சுன்னு கட்டக்கூடாது. கேட்டா கவுன்சிலிங் ஏன்பா இந்த வயசுல கட்டினா என்னன்னா ஊர்க்காரி துப்போம். 2 பொண்ணு வச்சிருக்கேன். ஊர்க்காரி பொண்ணுன்னா வயசு பொண்ணா மேடம்? நான் வந்து நல்லா ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் மேடம். ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்குக்கு இந்த மாதிரி சிம்பிள் சாரி கட்டலாம். 10 பேர் ஒரு மாதிரி பண்ணி ஆபீஸ்ல வர்க் பண்ணல. நல்லா போறாங்க மேடம். நான் நல்லதா தான் சொல்றேன். ஏன்னா தப்பு உங்களுக்கு எப்ப ரொம்ப house சரி, தெரியுமா? அது தப்பு மேடம். தப்பு. உங்க சரி, மனசுல சந்தேகம் ரொம்ப கஷ்டம் மேடம். இல்ல மேடம், இப்ப இது கூட சந்தேகம் சொல்றேன் கிடையாது மேடம். அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அவங்க நல்லா இருக்கணும் ஆசைப்படுறது அவங்க நீங்க ரைட். நீங்க மேல் லெவல்ல இருந்து பாக்கும்போது அப்படி தெரியுது மேடம். அப்படியெல்லாம் கீழ் கிடையாதுப்பா. level ல இருந்து அசிங்கமா எங்க பேசுறாங்க வீட்டுல மேடம். வந்து பாருங்க ஏன்னா, மேல் மனசார நான் இருந்து பாக்குறேன் ஒரு மேல் ஆம்பளை. லெவல் கீழ் லெவல் எல்லாம் கிடையாது. சொல்லுங்க. யாரும் மேலையும் கீழே எல்லாம் இல்ல. அவங்களுக்கு என்ன உணர்வுகள் இருக்கோ அதே தான் எனக்கும் இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? சரி மேடம். அவங்க என்ன புடவை கட்டணும் நீங்க ஏன் சொல்றீங்க? பூ வைக்க கூடாது மேடம். பூ வச்சா எவன் கிட்ட போற? இதேதான் மேடம். அப்புறம் இது வரைக்கும் பூவே வைக்கல பாருங்க. இவரை விட்டு பிரிஞ்சு வந்து இந்த 9 7 10 மாசத்துல பூ வச்சிருக்கணும் கேளுங்க. பூ வைக்கல. எனக்கு அவர் என்னைக்கு சொன்னாரு அதுல இருந்து இது வரைக்கும் நான் பூ வைக்கல. பூ வைக்க கூடாது, மஞ்சள் பூச கூடாது, பளிச்சுன்னு இருக்க கூடாது. மேடம் இதெல்லாம் போய் மேடம் ரொம்ப கேவலப்பட்டு. கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? சொல்லுங்க மேடம். ஒரு கணவன் மனைவிக்குள்ள நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். சரி மேடம். அது போயிடுச்சு. அது இப்போ நான் சுத்தினா இவங்க சும்மா இருப்பாங்களா? ஒரே நிமிஷம், நான் ஒரே சுத்தினா இவங்க சும்மா ஒரே இருப்பாங்களா? நிமிஷம். முருகன், அது போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சு. நீங்க வந்து நல்ல புடவை கட்டக்கூடாது, தலையில பூ வைக்க கூடாது, மஞ்சள் பூசக்கூடாது, இதெல்லாம் உங்க மனசுல இருக்கிறது விஷம். இன்னைக்கு நீ மாலையை போட்டுன மாலை மேல சத்தியம் அப்படின்ட்டு இப்படி வந்து உட்காந்துக்கிற. ஆனா நீ பேசின வார்த்தையெல்லாம் அப்படியே விஷமா சரி, நான் கொண்டு கட்டவனா? என்ன பண்ண முடியும்? நான் கட்டவன் தானே? நீ நல்லவனா? நல்லவனா? ஆமா நல்லவன் தான் அவன். எப்படி, எந்த விஷயத்துல நல்லவன்? எந்த வயசுல நல்லவன் இல்ல? எந்த விஷயத்துல எந்த வயசுல நல்லவன் இல்ல? எந்த விஷயத்துல நல்லவன்? எந்த வயசுல நான் நல்லவன் இல்ல? குடிக்கிறேன். நீ குடிச்சு நைட் எல்லாம் தூங்க என் கூட இருக்கிற ஆட்டோ ஓட்டுற எல்லாரையும் கேட்கலாம்ல, நீங்களே நீங்க கேளுங்க. 9 வருஷம் எப்படி நான் ஒண்ணா குடிக்காரன். குடித்தனம் பண்ணீங்க? மேடம் அதான் இப்படி பேசி எனக்கு அதிசயமா இருக்கு. நான் reason சொல்றேன் மேடம். ஒரு துளி கூட, ஒரு துளி, ஒரு டிராப் கூட உங்களுக்கு அவங்க மேல ரெஸ்பெக்ட் இல்ல. ஒரு டிராப் எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கேயாவது இருக்கா நான் பாக்குறேன். இல்ல. அந்த அளவுக்கு அவர் எவ்வளவு நடந்திருக்காருன்னு மட்டும் நீங்க யோசிச்சீங்க. ஒரு 5 நிமிஷம் என்ன பேச விடுங்க. 5 நிமிஷம், அரை மணி நேரம் இல்ல பேசுறீங்க. மேடம். சரி, இப்போ உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு உங்களோட வாழறதுக்கு இஷ்டமே இல்ல, அவங்க கொஞ்சம் கூட உங்க மேல பாசம் இல்ல அவங்களுக்கு. அதுக்கு தான் இருங்க, மேடம் ஒரு சொல்றேன், அந்த நிமிஷம். பாசம் இன்னைக்கு ஏன் இங்க இருந்தா மேடம் இருப்பா நான் ஃபுல்லா முடிக்கட்டும். இப்ப நீங்க இப்படி கெஞ்சி கூத்தாடி அவங்கள கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களால சந்தோஷமா இருக்க முடியுமா? மேடம் எனக்கு இவங்கன்னு இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன், வேற பொண்ணோட வாழ்வாரு. 8 வருஷமா எங்க மாமியார இந்த மாதிரிதான் மேடம், வீட்லயே நிம்மதி இருக்காது மேடம். பேசறத பாருங்க. எதுக்கத்தானே எவ்வளவு வச்சுனுங்கிறேன் மேடம், இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்க சொல்லுங்க மேடம். பண்ணிட்டு இப்ப நான் எவ்வளவு வச்சுனுங்கிறேன் சொல்றாங்க மேடம், எல்லாரும் என்ன கேக்குறாங்க, முருகா நீ எவ்வளவு வச்சுன்னு உன் பொண்டாட்டி சண்டை போடுறியாம. இவர் சொல்றாரு ரொம்ப ஓவரா சீன் போடுறீங்க, வேண்டாம். அவர் உங்களை அடிச்சா நீங்க வாங்கிப்பீங்களா, பேசாம இருப்பீங்களா? ஆமா, திருப்பி அடிக்க மாட்டேன் மேடம். மேடம் நான் அடிக்க மாட்டேன். அவரோட பேச்சுக்கு நீங்க 10 பேச்சு திருப்பி பேசுறீங்க. அது நான் இப்ப அவர் கொடுமைப்படுத்தினா நீங்க சும்மா வாங்கிப்பீங்களா? ஐயோ மேடம் இவங்க அதெல்லாம் நடிக்கிறாங்க மேடம், இங்க வந்து எல்லாரும் நடிக்கிறாங்க மேடம். அதெல்லாம் நீங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன். மேபி அவர் நிறைய சீன் போடுறாரு, நிறைய ஆக்டிங் பண்றாரு, நிறைய விஷயங்களை ரொம்ப அழகா சொல்றாரு, ஒத்துக்கிறேன். ஆனா அவர் அடிச்சாருன்னா, அவர் உங்களை கொடுமைப்படுத்தினாருன்னா நீங்க சும்மா வாங்கிப்பீங்கன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். நான் வந்து ஒரு பேச்சுக்கு நான் வந்து பேச்சு பேசுறேன். ஒண்ணு கேளுங்க, நான் இன்னைக்கு பேசுறேன் மேடம். நான் ரொம்ப நொந்து போய் வராது. கேளுங்க, இங்க எத்தனையோ நொந்து போறது பொம்பளைங்க வராங்க, இந்த ஒரு எத்தனையோ பொண்ணுங்க வராங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. உங்க வாய் வந்து நிச்சயமா நீங்க உங்க கேரக்டருக்கு அவர் ஒரு வார்த்தை பேசினா நீங்க 10 வார்த்தை பேசுறீங்க. நான் பேச மாட்டேங்க மேடம், நான் அடி கூட பார்த்துட்டே இருக்கேன். சரி நான் ஒண்ணே சொல்றேன், 9 மாசம் அது இப்பதான் மேடம் இல்ல மேடம், இந்த 8 மாசம் இருந்தாங்க பார்த்தா கவுன்சிலிங் பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. 9 வருஷம் உங்க வீட்ல இருக்கும்போது இந்த பொண்ணு ரொம்ப பேசாம தான் இருந்தது. நான் பேச அடிச்சா கூட வெளிய வராது மேடம், சூசைட் அட்டெண்ட் பண்ண போயிடுச்சு மேடம். 3 வாட்டி 3 தடவை நானே கிஸ்னால ஊத்திக்கிட்டு ஒரு தடவை தூக்க மாட்டிக்கிட்டேன். கேளுங்க, வெளிய தெரியுமான்னு கேளுங்க. அந்த மாதிரிலாம் நான் வந்து சண்டை போட கூட ராயப்பட்டாரு பேச மாட்டேன். நான் இருந்தது உண்மை இல்ல எனக்கு புரியல. அதனால சாதாரணமா மனசு
சரி நீங்க விஷம் குடிச்சா நீங்க பெரிய ஆளாயிடுவீங்களா? பெரிய ஆளுன்னு அப்புறம்? சொல்ல மேடம். மனசார அப்புறம் எதுக்கு எவ்வளவு அதை பத்தி நொந்திருக்கேன் மேடம். பேசுறீங்க? எவ்வளவு நொந்து போயிருந்தா தானே மேடம் ஒரு மனுஷன் சாப்பிடுவான். எதுக்கு மேடம் ஒருத்தன் சாப்பிட்றான்? வார்த்தைகள் தான் மேடம். ஒருத்தர வார்த்தைகள் தான். இந்த மாதிரி பண்றாங்களே, பண்ணதுனால தான் நான் சாப்பிட்டேன் மேடம். எல்லாரும் இங்க வந்து உட்காந்து அசால்ட்டா சொன்னேன், நான் ஆம்பளையா வாழ விடுங்க. நான் அன்னில இருந்து கல்யாணத்துல இருந்து கேட்டேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமா விக்டோரியா? இதெல்லாம் இருக்கட்டும், அம்மா பிரச்சனை, அவன் நாத்தனாரு, மாமனாரு, மச்சான், இதெல்லாம் இருக்கும், எல்லார் வீட்டுல இருக்கிறதுதான். உன்னால் அவரோட பிள்ளைங்களுக்காக சந்தோஷமா வாழ முடியுமா? ஆனா இவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியுமா? சந்தோஷமா கூட அதாவது இல்ல, அட்ஜஸ்ட் நான் பண்ணிக்கிட்டேன் சந்தோஷமா கூட இல்ல, தப்பா சொல்லிட்டேன். சரி Adjust மேடம். பண்ணி வாழ முடியுமா? அட்ஜஸ்ட் நான் நிறைய பண்ணிட்டேன் மேடம். நிறைய அவருக்கு வார்னிங் கொடுத்தாச்சு, நிறைய மன்னிப்பு கொடுத்தாச்சு, நிறைய அதாவது அடிச்சு துரத்தி அவ்வளவு கொடுமை பண்ணுவார் மேடம். ஒரு வாரம் தனியா இருப்பேன், இங்க வீடு இருந்தோம், அம்மா வீட்டுல வந்து ஒரு வாரம் அடிச்சு துரத்திடுவாரு. அவரே முடிய பிடிச்சி அடிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, எனக்கு டைவர்ஸ் கொடு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, கோர்ட்டுக்கு போன்னு சொல்லி அடிச்சு வெளியே தள்ளுவார் மேடம். ஒரு வாரம் இருப்பேன். ஒரு வாரம் கழிச்சு வந்து சரி வா நான் இனிமே இது மாதிரி பண்ண மாட்டேன் சொல்லி கூட்டு வர்றாரு மேடம். உடனே எங்க அம்மாட்ட கூட சொல்ல மாட்டேன், எங்க அண்ணன் கூட சொல்ல மாட்டேன், உடனே கிளம்பி வந்துருவேன் இவர் கூட. ஏன்னா அவருக்கு ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா மூஞ்செல்லாம் இன்னும் ஓட்டி போய் இந்த சட்டை காலர்லாம் பாத்தீங்கன்னா கண்ணகரேன்னு இருக்கும். சரி என்ன பண்றது, நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இவங்க கூட சொல்லிட்டு திரும்பி வந்து பண்ணுவேன். திரும்பி ஒரு நாள் தான் கம்முன்னு இருப்பார் மேடம். வந்து கம்முன்னு சாப்பிடுவாரு, அமைதியா நல்ல புள்ள மாதிரி பேசுவாரு, படுப்பாரு. மறுநாள் திரும்பி அதே மாதிரி. பொருளாதார ரீதியா நீங்க கொஞ்சம் கூட அப்பர் ஹேண்ட் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு அம்மா அண்ணன் எல்லாரும் உங்களை நல்லா பாக்குறாங்க, உங்களுக்கு வசதி இருக்கு. இருங்க, அவருக்கு அந்த ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி இருக்கு, புரியுறதுங்களா? சோ ஒருவேளை அந்த இன்செக்யூரிட்டினால நீங்க அவரை விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு பயத்தினால இந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம். அவரை டாக்டர் ஒரு தாழ்வ மனப்பான்மை இருக்கலாம் அவருக்கு. சோ மேபி ஒரு டாக்டரை பார்த்து, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட பார்த்து அவங்கள்ட்ட நான் பைத்தியமா கிட்ட இன்னும் கொஞ்சம் அடிப்பாரு, அதையும் வாங்கிட்டுங்களா? போய் பார்த்து கேட்டு பார்த்ததுன்னா பெட்டரா இருக்குமா? அது ஒரு ட்ரை பண்றீங்களா? அவங்க அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க மேடம், இவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்படிதானா, நான் வந்து நிறைய தடவை அவங்க பிரச்சனையை கொண்டு போயிருக்கேன். எல்லாரும் தெரியுமா சொல்லுவாங்க, நீ வந்து எங்கேயும் சொல்லாத, அவங்க அம்மாட்ட சொன்னா திருந்ததுக்கு வாய்ப்பு போய் சொன்னாங்க. சொல்லுவாங்க சின்ன வயசுல வந்து இவங்க பெரியமா வீட்டுல கொண்டு இவங்களை சின்ன பிள்ளைங்க 2 பிள்ளைங்க பொண்ணெல்லாம் வச்சுப்பாங்களாம். இவரை மட்டும் திரும்ப பெரியமா வீட்டுல விட்டுருவாங்களாம் சின்ன வயசுலயே. அங்க இருந்து வாரத்துக்கு ஒரு நாள் வருவாராம் பஸ் ஏறி. இங்க வந்து பார்த்தா கறி மீன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு மாவெல்லாம் அரைச்சு வச்சு இட்லி ஊத்திருப்பாங்களாம். நம்மளை மட்டும் எடுத்துட்டு போய் பெரியமா வீட்டுல விட்டுட்டு இவங்க எல்லாம் ஆக்கி நின்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு முறைக்கு மீன் குழம்புல உப்பள்ளி கொட்டிட்டு மாவுல தண்ணியை ஊத்திட்டு இப்ப இங்க வந்து கூட என் வீட்டுல கூட நிறைய தடவை பண்ணிருக்காரு. சும்மா மனசுக்குள்ள ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை, சரி நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் நம்புறேன். நான் என்ன சொல்ல வரேன், அவர் வந்து வேணுன்ட்டே அப்படி பண்ணற மாதிரி எனக்கு தெரியல. அவருக்குள்ள ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கு. ஒரு சைடு பார்த்தா ரொம்ப பாவமா இருக்காரு, இன்னொரு சைடு வந்து நிறைய விஷமம் பண்றாரு. இருங்க அவருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம், அதெல்லாம வேற ஏதாவது மனசுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கலாம். ஸோ என்னன்னா, நம்ம ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்த்தோம்னா அவங்க கவுன்சிலிங் பண்ணாங்கன்னா மேபி திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா? எனக்கு வந்து நான் வந்து இவர்கிட்ட நான் நிறைய வந்து பட்டாச்சுங்க மேடம். இது இல்லாம இந்த ஒரு வருஷ கேப்ல ரொம்ப என்ன படுத்திட்டாரு. என்னால வந்து எனக்கு சொல்றேனே, இப்ப கூட சரி நான் நல்லவன்னு சொல்லிட்டு கடவுள்னு சொன்ன கூட நம்புறதுக்கு தயாரா இல்ல. அந்த அளவுக்கு நான் வந்து உணர்வுபூர்வமா வந்து ரொம்ப பயந்துட்டேன். நான் அவர்கிட்ட இருந்த வாழ்ந்த காலத்துல பயந்துட்டேன். சரிமா, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு எனக்கு வேண்டாங்க மேடம், எனக்கு வேண்டாம். சரி, என்ன பண்ணறதா உங்களுக்கு பிளான்? இன்னும் எப்படி வாழ்க்கை கொண்டு போறதா பிளான்? உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போறதுன்னு 5 வருஷம் கழிச்சு விக்டோரியா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அது 5 வருஷம் கழிச்சு தான் பார்க்கணும். இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்கும்ல? எனக்கு எந்த பிளானும் இல்லை. என் பிள்ளைங்க என்கிட்ட இருக்கணும். இவர் வந்து நாளைக்கு என் பிள்ளைங்களை கூட தப்பு பண்ணுவார் மேடம். நான் அதை ஆண்டவர் சாட்சியை கூட அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா எங்க அம்மா விதத்துல ஒரு தடவை அவர் பண்ணாரு. இது எங்க அம்மா நான் வாழ மாட்டேன், இப்படி ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோமே என் பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்துட்டு நான் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எனக்கு வேண்டான்னு எழுதி கொடுத்த பிறகு சொல்றாங்க, இந்த மாதிரி பண்ண அவன் புருஷன் ஒரு டைமு, அவன் எப்படி வேணாலும் உன்னை கொடுமைப்படுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நான் எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, எல்லா கஷ்டத்தையும் சொல்லும் போது சொன்னாங்க, நாளைக்கு என் பொண்ணை நான் கொடுத்தேன்னா கண்டிப்பா அது உயிரோட இருக்காது. அது ஆண்டவர் சாட்சியா, என்ன படைச்ச ஆண்டவர் சாட்சியா நான் சொல்றேன், அதுகிட்ட அவர் தப்பு பண்ணுவாரு. என்ன தெரியுங்களா, கல்யாணம் பண்ணதுலேருந்து அவங்க வீட்டில் இருந்தாங்க. நான் ஆம்பளையாக வேணான்னு நினச்சி கேள்வி மட்டும்தான் மேடம் கேட்டேன். சத்தியமாக நான் இந்த மாதிரிலாம் பண்ணல மேடம். அங்கே ஒரு 5 மாதம் வச்சாங்க. அங்கேருந்து கூப்பிட்டு வந்து பக்கத்துலேயே ஒன்றா திருப்பி 2 வருஷம் படுக்க வச்சாங்க மேடம். அதையும் பொறுத்துனேன். நான் என் மாமியார் தாய் மாதிரி மேடம், அவங்க தான் எனக்கு எல்லாமே பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு இருந்தேன் மேடம். நான் தான் சண்டை போட்டு பக்கத்து ரூமில் எல்லாம் சாமானியம் வச்சுருந்தாங்க, காலி பண்ணி நான் தான் படுத்தேன். கட்டில் எடுத்து போட்டு 600 கொடுத்து அடியார்லேருந்து பெட் வாங்கிட்டு வந்து போட்டு நான் தான் தலை மூட்டாண்டியே பாத்ரூம் அதையும் பண்ணாங்க. நான் ஒரு வாட்டியும் ஆமாம் வெளியில் போயிடலாமா, நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்குது, மனைவி கிட்ட
சோபாவில் பக்கத்தில் உட்காந்தா கூட எங்கள் அம்மா இருக்காங்க நான் வந்து உட்காருந்தா மேடம் என் ஒய்ஃப் சொல்லுவேன் என்ன அந்த நிலைமையில நான் தனியாக வீட்டுக்கு கூடுனா கூட மாட்டேன் மேடம் எங்கன்னா வாடகைக்கு போகலாமா எங்கள் அப்பா அம்மா வேணாமா போய்ங்க மேடம். மேடம் என்ன பேச விடுவோம் சத்தியமா மேடம் நான் மாலை மேடம் சத்தியமாக சொல்கிறேன் மேடம் ஃபஸ்ட் ஆஞ்சினருக்கு போட்டேன் மேடம் நான் நல்லா இது வரைக்கும் நான் மாலை போட்டது இல்லை மேடம் ஃபஸ்ட் ஆஞ்சினர் நான் கடவுளை மட்டும்தான் மேடம் இப்போ நம்புறேன் எனக்கு யாருமே இல்லை மேடம் ஆஞ்சினருக்கு போட்டேன் 2 ஐயப்பனுக்கு போட்டேன் 3 எனக்கு இப்போ முருகருக்கு போட்டிருக்கு இப்போ நான் இருக்கிற சூழ்நிலைக்கு என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை மேடம் நான் நினச்சேன்னா குடிச்சிட்டு எங்கே வேணாலும் சுற்றலாம் யார் கூட வேணாலும் இருக்கலாம் ஏன்னா வேணான்னு இவங்களும் தூக்கி போட்டாங்க எங்கள் வீட்லேயும் விட்டாங்க நான் இருந்தாலும் இந்த நிலைமையில என் மனைவி இன்னொருத்த கூட சுத்தமாக என் கண்ணெதிரிக்கே நான் பார்க்குறேன் பார்த்துட்டும் நான் குடிச்சிட்டு என் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருந்தால் நான் அழிச்சிக்கலாம் இருந்தாலும் நான் நல்லா இருக்கணும்னு இன்றைக்கும் கடவுளை நம்புறேன் ஏன் தெரியுங்களா என் மனைவி எப்படியாவது சேர்ந்துடணும் கடவுளை மாலை போட்டு நான் வேண்டிட்டு இருக்கேன் மேடம் ஆனால் இன்னைக்கு இவ்வளோ குறைகள் சொல்லி என்னை எப்படியாவது கைட்டி விட்டுணும் என்னை வேணான்னு தான் மேடம் நினைக்கிறாங்க சத்தியமாக சொல்கிறேன் மேடம் இவங்க இவ்வளோ சொன்னாங்கல்ல மேடம் கூட வாழட்டும் மேடம் நான் என்ன சொல்கிறேன் என்னை சிக்ஸு டார்ச்சர் பண்ண சொல்கிறேன் நான் ரோட்டில் ஆட்டோ போயிட்டு ரோட்டில் விட்டு பார்த்துக்கிறேன் மேடம் நான் வீட்டு உள்ள போகல மேடம் என் குழந்தைங்க தான் மேடம் எனக்கு உயிர் 2த்துக்கும் சைக்கிள் வரைக்கும் அதுங்க என்ன கேட்குதோ நான் டெய்லியும் வாங்கி கொடுப்பேன் மேடம் என்னம்மா பண்ணலாம் சேர்த்து வைக்கலாமா ஐயோ வேண்டாங்கம்மா ஏன் அப்படி சொல்றீங்க இவன் தாக்கு தாங்க முடியாதும்மா கொண்டு போனா கொன்னுடுவாம்மா அவன் பாத்தீங்களா இது வரைக்கும் நான் 40 கல்யாணம் பண்ணி உங்க சாவ வச்சிருக்கேன் வீட்ல மேடம் எல்லா தானே உங்க பொண்ணுங்களையும் வீட்ல தானே 8 வருஷம் இருந்திருக்காரு ஏன் வச்சீங்கன்னு கேளுங்க எப்படி இருந்தாங்க நல்லாதான் இருந்தாங்க ஆனா உள்ளுக்குள்ள பிரச்சனை எனக்கு தெரியாது உள்ளுக்குள்ள நீங்க பாத்தீங்களா இருங்க ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்களா மாமா முருகன் சொல்றேன் கடவுள் இப்ப நீ அம்மா சொல்ற என்கிட்ட என்ன சொல்லுங்க உங்களை என்ன சொல்ல அசிங்கமா நான் திட்டினல நீங்க என்ன 8 வருஷமா ஏன் உங்க வீட்டுல வச்சு வாழ வச்சீங்க 8 வருஷமா இருந்தாரு உள்ள என் புள்ளைய கூட நான் வெளியே வச்சுட்டேன் ஏன்னா நம்ம பொண்ணுக்கு ஒரு பொண்ணு ஒரு புள்ள தாங்கம்மா எனக்கு இது எவ்வளவு செல்வாக்கா வளர்த்துன்னு நல்லவங்க எல்லாரையும் கேட்டு பாருங்கம்மா சரி கையில எப்படியெல்லாம் உனக்கு கல்யாணம் கொடுத்தாலும் என்ன எங்களுக்கு கழுத்தை அறுத்த நீ வந்து வீட்டுல இருந்துட்டு அதை வாங்கியாந்து கொடுத்து இதை வாங்கியாந்து கொடுத்து அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா எல்லாம் யாருமே ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க சரி நான் செத்தே போடுவேன் மருந்து செத்து போடுவேன்னு சொல்லி தம்பி மேல தம்பி அம்மா மேல அம்மா அக்கா மேல அக்கா எல்லாரும் வந்து காலில் விழுந்து உன் பொண்ணை கட்டி கொடுத்தாலே கூட நீ என்ன எவ்வளவு இம்சப்படுத்துனீங்க சரி அப்புறம் உங்களுக்கு கட்டி கொடுத்தேன்ல அதுல இருந்து நீ எங்க தள்ளி போனியா எங்கேயாச்சும் எங்க தள்ளி போன சத்தியமா சொல்லுங்க உன் பொண்ணு மேல தலையில வச்சு சொல்லுங்க நான் உங்க வீட்டுல வந்து உங்க வீட்டுல நான் சோத்துக்கு வழி இல்லாம பொண்ணுமொழி எட்டுன்னு வந்து நான் உங்ககிட்ட வந்துனா நீங்க அவங்கள வீட்டுல வச்சிருந்தீங்களா இல்ல அவரே இருந்தாரா இல்ல அவங்க தான் வந்தாங்க நாங்க வச்ச கல்யாணம் பண்ணி நாங்க கூட்டு போனா பெஞ்சி இவதான் அழுது என்ன கூட்டு போனா வெளிய போய் இருக்கணும் நான் வெளியில இருந்தவனே இவதான் என்ன கூட்டு போனா அழுது கூட்டு வெளியில போனா கூட அவங்கள போய் சொல்லுங்க பொழுது விடியறதுக்குள்ள வந்துருவாங்கம்மா வீட்டுக்கு தனியா கொஞ்ச நாள் வச்சு பார்த்தேன் கூட்டு போனேன் மேடம் அவங்க வச்சு பார்த்தது கூட அந்த 6-7 மணிக்கெல்லாம் கரெக்டா டீ காப்பிக்கு வந்துருவாங்க அதோட இங்க இருந்துருவாங்க சரி எங்கேயுமே போக மாட்டாங்க சம்பாதிக்கவே இல்லைங்க மேடம் அப்போ சரி அப்போ என்னமா பிரச்சனை குடும்ப பிரச்சனை தாங்க என்ன பிரச்சனை குடும்ப பிரச்சனை குடும்பம்னா இதை வச்சு இம்சப்படுத்தலாம் இவன் அழகா இருக்கான் நான் அசிங்கமா இருக்கேன் இவளை கொடுமைப்படுத்தினா தானே இங்க எங்க நங்கல் சாப்பிடிக்க முடியும் என்ன டார்ச்சர்மா பண்ணோம் என்ன டார்ச்சர் பண்ணாரு அங்க கத்திய வச்சு மாட்டுறது இவளை போய் இம்சப்படுத்திட்டு வந்து ஏதாச்சும் உங்க அம்மா சொன்னா கத்தியால சொல்லிடுவாங்க என்ன சரிமா இப்ப இவர் மேல நீங்க இவ்வளவு கோபமா பேசுறீங்க அம்மா கூப்பிடாதே சொல்றீங்க என்ன பண்ணாரு அவரு ஐயோ சொல்லுங்க பரவாயில்ல என்ன இருந்தாலும் அசிங்கமா பரவாயில்ல சொல்லுங்க நான் சொல்லிட்டேன் திட்டு வாங்கிட்டேன் இருமா அவங்க சொல்லட்டும் அவ்வளவு ஒரு அவ்வளவு பெரிய தெரு நாங்க நல்லா வாழ்ந்தோம் தப்பா பேசினாரு உங்களை சொன்னாரு எவ்வளவு அசிங்கம் ஆமா அதே மாதிரி அவங்க அம்மாவை கேட்டுருவான் இவன் பெத்த புள்ள மாதிரி 8 வருஷமா சோறு போட்டிருக்கேன் இவங்க என் கையால சம்பாதி நான் நீங்க சம்பாதிக்கிறேன் சத்தியமா உங்க பொண்ணு தெரியல சத்தியம் அடிங்க வராதுனா ஒரு நிமிஷம் என்ன பத்தி தெரியல ஆமா என்ன பத்தி தெரிய பேசும் இப்ப நாளையில இருந்து பேசும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா அவருக்கு ஏய் வேண்டாங்கம்மா எத்தனையோ வாய்ப்பு கொடுத்துட்டோம்மா நைட்டு 12 நாளைக்கு இப்ப இந்த 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சிட்டு இருக்கா அவ என்ன பண்ணுவா நீங்க எப்போ அவளுக்கு துணையா இருக்க முடியாது எங்க நான் உயிர் இருக்க வரைக்கும் நான் காப்பாத்துறேன் அப்புறம் நாங்க அதை விட்டா கடவுள் விட்டா தெரியாது இந்த பாவி கிட்ட விட்டுட்டு ஏமா நைட்டு 1 மணிக்கு 1:30 மணிக்கு 2 மணிக்கு போயிட்டு அப்படியே நிப்பமா மரம் எங்கேயாச்சும் அசிங்கமா பேசி கேட்டுக்கணும்னு பாருமா நான் அசிங்கமா பேசிருக்கேன்னு உனக்கு கேளுமா இவன் கேட்பான் பாருங்க பேசுறது இல்ல பாருங்க உங்களை நான் கேட்பேன் ஒரே ஒரு தடவை தான் திட்டிட்டேன் இரு நான் மத்தவங்க உங்களை நான் திட்டினேனா பாருங்க இந்த பஞ்சாயத்து போயிட்டே பேசவே பேசாத என்னன்னா மரமா நிப்பமா அப்படியே சொல்றீங்களாமா அவ்வளவு அசிங்கமா பேசுவாமா கூப்பிட்டு போய் உங்களை விடுங்க ஒரு நிமிஷம் இத பாருங்க பேசுறதுக்கு அதிகாரியே கிடையாது இன்னொரு பையனை கூப்பிட்டு உள்ள ஓடுறீங்க தகுதி கிடையாது இன்னொரு பையனை அதெல்லாம் எப்படி ஓடுறீங்களே வீட்டுக்குள்ள வச்சு போன் வாங்கி கொடுத்துருக்கான் இவர் என்ன பண்றாரு தெரியுமா முருகன் என்ன பண்றாரு தெரியுமா அவர் பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக
அந்த இன்னொரு பையனை இழுத்து எங்களை அசிங்கப்படுத்துறாரு. நல்லா நீங்க மறுபடியும் கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்காருன்னா இந்த மேடை யூஸ் பண்ணி அவங்களை அசிங்கப்படுத்தணும்னு அவர் பேசுறாரு. நானும் 1.5 மணி நேரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். கவுன்சிலிங்ல மாட்டிட்டாருமா அவரு. 1.5 மணி நேரமா அசிங்கப்பட்டாருமா அங்க கவுன்சிலிங்ல அசிங்கப்பட்டாருமா சொல்லி அசிங்கப்பட்டு அவ்வளவு கேள்வி கேட்டு அமிச்சாங்கம்மா. அதோட கவுன்சிலிங்க்கு வரலமா அவரு 5 மாசம் வரலங்கம்மா. கேளுங்க அதுக்கு. மேடம் நான் திருந்துவாங்க தான் மேடம், டைம் குத்தா நான் வரல இல்ல மேடம், எனக்கு டைவர்ஸ் அங்க விருப்பம் இல்லை. இன்னைக்கும் நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். அவங்க அதை யூஸ் பண்ணி அவங்க போய் சொல்றாங்க மேடம். ஏங்களா கவுன்சிலிங் போல கவுன்சிலிங் நான் வேணும்னே தான் மேடம் போல திருந்தணும்னு சொல்லிட்டு எனக்கு டைவர்ஸ் நான் விரும்பல மேடம், வேணாம்னு சொல்லி தான் கவுன்சிலிங் எதுக்கு பண்றாங்க? டைவர்ஸ்க்காக கவுன்சிலிங் பண்ணல. இவங்க டைவர்ஸ் வேணும்னு போனாங்க மேடம். கவுன்சிலிங் பண்ணறது டைவர்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக. அது உங்களுக்கு நல்லா தெரியும் மேடம். நான் தான் மேடம் டைவர்ஸ் வேணாம், இவங்க டைவர்ஸ் தான் வேணும். அந்த மேடத்தை இவங்க கம்பல் பண்றாங்க எனக்கு டைவர்ஸ் கொடுங்க. டைவர்ஸ் ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டேன், நீங்க வந்து டைவர்ஸ் கொடுங்கன்னு தான் கேக்குறாங்க. இவங்க எனக்கு டைவர்ஸ் வேணும். கவுன்சிலிங் கூப்பிடுறது வந்து டைவர்ஸ் ஆக கூடாதுங்கிறதுக்காக. ஏன் போய் சொல்றீங்க? நான் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தான் மேடம் வந்திருக்கேன். இவங்க தான் மேடம் டைவர்ஸ் வேணும், டைவர்ஸ் வேணும், டைவர்ஸ் வேணும், டைவர்ஸ் வேணும்னு போறாங்க. நான் இன்னைக்கு இவங்க அசிங்கப்படுத்தின அசிங்கத்துக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். இவர் வந்து நம்மள்ட்ட வந்தது வந்து பொண்டாட்டியோட வாழணும், எனக்கு என் பிள்ளைங்க வேணும்னு சொல்லிதான் வந்தாரு. ஆனா இங்க வந்து உட்கார்ந்து அப்படி ஒரு நோக்கத்தோட வந்தவர் பொண்டாட்டியை அசிங்கப்படுத்த மாட்டாரு, மனைவியை அசிங்கப்படுத்த மாட்டாரு. ஆனா அவர் இங்க வந்து உட்கார்ந்து சொன்னது அத்தனையும் வந்து அவங்கள குறைதான் சொல்லிட்டு அவங்க அப்படி பண்ண ஒரு மனைவியோட வாழணும், அவங்களோட வாழணும்னு ஆசையோட வருதுவங்க இங்க வந்து என்ன சொல்லுவாங்க? நடந்ததெல்லாம் நடந்து போச்சு மேடம், என்னவோ பிரச்சனை இருந்தது, நான் நல்லபடியா வச்சுக்கிறேன், நான் கூட்டிட்டு போறேன் கூட, அப்படித்தானே சொல்லுவாரு. அதை விட்டுட்டு என் பொண்டாட்டி அப்படி பண்ணா, அதை பண்ணா, இதை பண்ணா, அம்மா அப்படி பண்ணா, அண்ணன் திருடன், இன்னும் சொல்லாதது இல்லை. சோ அவர் வந்ததுக்கு நோக்கம் வந்து அவங்க கூட அவங்களோட வாழணுங்கிறதுக்காக அவர் வரல, இல்ல அசிங்கப்படுத்தணும். அவர் வந்து இங்க வந்து உட்கார்ந்து இவங்களை அசிங்கப்படுத்தணும், நான் கிளியர் ஆயிடணுங்கிறதுக்காக வந்திருக்காரு. நேர்களே, நிச்சயமா அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா மென்டலி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. 2 பேர்ட்டையும் பேசி பார்த்தோம். ஒருவேளை இந்த பொண்ணுகிட்ட தப்பு இருக்குமோன்னு நான் அந்த பொண்ணு பேசுறது விதத்தை பார்த்து நான் கூட நினைச்சேன், இப்படிதான் ஒரு மரியாதை இல்லாம பேசுறாளோ, வாயில கண்டபடி பேசுறாளோன்னு. ஆனா இப்ப அவ பேசுறது விதம் அப்படி, அவ பேசுறது அந்த அந்த அவ வாயில வர்றது வார்த்தைகள் அவ வந்து பாலிஷ்டா பேசுறது இல்ல, அதனால நான் தப்பா எடுத்துட்டேன். ஆனா இப்ப சொல்லறா இல்லையா இந்த விஷயம் ரொம்ப மனசுல இருந்து சொல்றா. அவ போய் சொல்லல. அண்ட் அவ ஹஸ்பண்ட் வந்து இங்க வந்த போது என்ன சொன்னாருன்னா, நான் என் பொண்டாட்டியோட வாழணும், அவளை எப்படியாவது என்னோட சேர்த்து வச்சிடுங்க மேடம், என் பிள்ளைங்க எனக்கு வேணும்னு சொன்னாரு. ஆனா இந்த பொண்ணு உள்ள வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் பேசினது அத்தனையுமே அந்த பொண்ணை குறைதான் சொன்னாரு. நீ அப்படி பண்ண, நீ அப்படி பண்ண, எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணாரு. சோ அவர் வந்த நோக்கமே வேற. இந்த அரங்கை யூஸ் பண்ணி அவங்களை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. அவர் கேட்டதும் அவர் இங்க நடந்துகிட்டதும் ரெண்டுமே வித்தியாசமா இருக்கு, வெவ்வேறையா இருக்கு. அங்கேயே அவர் காட்டி கொடுத்துருச்சு. ஏன்னா ஒரு நல்ல இன்டென்ஷனோட அவர் வரல, அவர் வாயால் அப்படி சொன்னாரே ஒழிய அவரோட மனசுல இருக்கிறது அந்த நோக்கம் அது ஆயிருக்கல. அவங்க அம்மாட்டே பேசி பார்த்தோம், இன்னொரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு கூட அவங்க தயாரா இல்லை. இப்ப கூட அண்ணன் எதுக்கு தெரியுமா இவ்வளவு நல்லா பொறுத்து நின்றுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பொறுத்து நின்றுட்டு இப்ப கூட வேணான்னு சொன்னது? நாளைக்கு அவனை நம்பி நான் பிள்ளைங்கள நீ செத்துட்ட, அவனால செத்துட்டேன்னா அந்த பிள்ளைங்களை வளர்க்க மாட்டான் அவன் கண்டிப்பா. நாளைக்கு நீ அவங்ககிட்ட தனியா இருந்து நீ கஷ்டப்பட்டு கூட இந்த 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கு வளர்த்துருவ, ஆனா அவன் வளர்க்க மாட்டான், நீ தனியாவே இருந்துக்கன்னு சொல்லி இவ்வளவு தூரம் உதவி பண்ணது. இப்ப என்னன்னா இவங்க வந்து விக்டிமைஸ்ட். இப்போ அவங்க மேலயும் தப்பு இருந்திருக்கலாம், ஆனா அவங்களை என்ன அவங்களோட வரி என்னன்னா, நம்ம இந்த சமுதாயம் நம்மளை எப்படி பார்க்கும், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க, சொந்த மண்டை எப்படி பார்க்கும், அதை பத்தி தான் அவங்க கவலைப்படுறாங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்க, மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நான் எப்படி என்ன பாதுகாத்துக்கிறது, என் பிள்ளைங்களை நான் எப்படி பாதுகாத்துக்கிறது, அந்த பயம்தான் அவள்கிட்ட இருக்கு. அதை நம்மளால மாற்ற முடியும். விக்டோரியாவோட புருஷனை, அவரோட குணத்தை நம்மளால மாற்ற முடியாது. அவங்களுக்குள்ள இருக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளால மாற்ற முடியாது. அவருக்கு இருக்கிறது சந்தேகத்தை நம்மளால மாற்ற முடியாது. அவங்களுக்குள்ள அன்பை வளர்த்த முடியாது. ஆனா அவங்களுக்கு அது சரியா படுறது, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கட்டும். அவங்கள ஒரு தப்பா நம்ம பார்க்க கூடாது. அது நம்ம பண்ணலாமே.